அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் பொழியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் பொழியில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாடும் வருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் பேசுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களே, சமகாலத்தில் இரண்டாம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். புயலுக்கு பின் அமைதி, இறப்புக்கு பின் மகிழ்ச்சி என்பதைப் போல் இயேசுவின் பாடுகளுக்கு பின் மகிமை உண்டு என்ற ஆழ்ந்த பொருள் நிறைந்த நம்பிக்கையை நம் மனதில் பதிவு செய்கிறது இன்றைய வாசகங்கள். மலையின் மேல் ஏறி ஒரு ஆன்மீக தேடலை தேடுவதை நம் நாட்டில் எப்பொழுதும் காணலாம். அன்று இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் இந்த நிகழ்வுகள் உண்டு என்பதை விவிலியத்தில் காணலாம். தாகூர் மலையில் திருத்துதர்கள் அடைந்த ஆன்மீக தெய்வீக நிகழ்வின் மகிழ்ச்சி என்றும் நம்மை நிலைத்திருக்கட்டும். மகிழ்ச்சியான தாகூர் மலைக்கு துன்பமான கெத்சமனி தோட்டத்திற்கும் அதே செயல்களை அழைத்து செல்கிறார். அதுபோல அன்றாட வாழ்வில் பல மகிழ்ச்சியான ஆறுதலான நேரங்களில் இறைவன் நம்மை உறுதிப்படுத்துகிறார். சந்திக்கவிருக்கும் துன்பங்களை தாங்கும் சக்தியை தருகிறார். ஆனால் நாம் அதை பல முறை கண்டுகொள்வது கிடையாது. துன்பங்கள் மட்டும் நமக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. எந்நாளும் நேரமும் நம்மை வழிநடத்தும் இயேசுவின் பிரசனத்தை பாருவோம். காற்று நாடும் நாடலை போல் நாமும் இயேசுவோடு இணைந்திருந்தால் அச்சம் என்பதில்லை நாம் வாழ்வேன். எனவே இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இரண்டர கலந்து வாழ அருள்வேண்டி இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய திருப்பலியானது கடந்த 13ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடிய நம்முடைய மறைக்கல்வி குழந்தை விழிட்டோ அவருடைய உடல்நல சுகத்திற்காக நல்படிப்பிற்காக இறை ஆசிரியர்களாகவும், இன்று தனது 64வது பிறந்த நாளை கொண்டாடும் எம்.வி. தயாளன் அவர்களின் நற்செயலுக்காகவும், குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பாஸ்கர் குடும்ப நலனுக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், தேவ இறக்கம் புஷ்பராணி குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் சுகத்திற்காகவும், தொழில் சிறக்க வேண்டுமாகவும், ஜோசப் உடல் நலமடையவும், பழைய ஞாபக ஆற்றல் திரும்ப கிடைக்க வேண்டுதலாகவும், மேலும் இறைவனில் இறந்த மைக்கேல் ஆசீர்வாதம் நினைவு நாளில் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், சந்தோஷம் மரிய செல்வம் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் சுகத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும், மரிய பொன்னையார் சூசையம்மான் சகாய ஸ்டீஃபன் மரியதாசன் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும், மேரி கமலம் மரிய ரோசம்மாள் வேதக்கல் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இத்திருப்படியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது.
அன்புமிக்கவர்களே, நம் திருமணத்தின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்திய அருள்மாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றம் தொடக்க முடிகிறேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி இரண்டு உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீரைகளில் பொங்கி எழுந்து கீழ்ப்படிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்தோடு உண்மை அணிந்து வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடங்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம்பெற அது உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பிக்கிறேன். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி இரண்டு உண்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை தாக்குதல் அனைத்து தோல்வியுடன் செய்கிறார். தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருப்பார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்த்து எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது காட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் செய்யும் இந்த உடன்படிக்கையில் முன்னுரிமைகள் உள்ளன. வாக்குறுதிகள், அடையாளம், கீழ்ப்படிதல், விண்மீன்களை ஏற்றிப்பார். இவற்றைப் போலவே உன் வழிமுறைகளும் இருக்க என்ற வாக்குறுதி உடன்படிக்கையின் அடையாளமாக இரண்டு காரியங்களின் மேல் ஆண்டவரின் கட்டளைப்படி ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இதுதான் ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். இவ்வாறு கடவுளின் உடன்படிக்கையையும் ஆபிரகாமின் கொண்ட நம்பிக்கையையும் எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் செயல்படுத்தோம்.
உரிமையாய் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம் 3 வயதுள்ள பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாய் வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை வெட்டிவிட்டார். கதிரவன் மழையின் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவரும் அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும்
உருமாற்றுவார். திருத்துறர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப்போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆட்டிய முன்மாதிரிகளை வாழ்வர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். அவர்கள் இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். அதில் அறிவியவர்களுக்கு முடிவு. வயலே அவர்கள் தெய்வம், மானக்கேடு அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கே விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம்முடன் மாட்சிக்குரிய தமது உடலில் சாரலாக உருமாற்றம் அனைத்தையும் தமக்கு பணி வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களே மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி, வாழ்க்கை அன்பார்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் இணைந்திருங்கள். இது ஆண்டவர் வரும் வருவார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 28 முதல் 36 அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 28 முதல் 36. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகம் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றி அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழுந்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலேயே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தை நின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் அன்புள்ளவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயரவர்கள் தவக்கால சுற்றுமணல் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று எல்லா கோயில்களிலும் ஞாயிறு திருப்படியிலே இந்த தவக்கால சுற்றுமணலை வாசிப்பதற்கு கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தவக்கால சுற்றுமணல், ஆயரவர்களுடைய தவக்கால சுற்றுமணல் வாசிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களின் தவக்கால சுற்றுமணல் 2025. இறையேசுவின் என் அன்பார்ந்த அருள்பணியாளர்களே, அருள்புரதிகளே, என் அன்பார்ந்த இறை மக்களே, இறையேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துகள். உறவே மனிதம், உறவே புனிதம். கடவுள் நன்மை கடத்தின் ஊற்றாக இருக்கிறார். கடவுளின் கரையில்லா அன்பை கூறுவதுதான் விவிலியம். கடவுளின் அன்பும் மனிதனின் மானக்கேடும் இணையாக செல்வதுதான் வாழ்க்கை. இது இணைக்கோடுகளாக செல்கையில் மனிதன் கடவுளுக்கு சவாலாகி விடுகிறான். இவ்வுலகில்
பலமுறை நொந்து போவதை காண்கிறோம். அன்பு அணுகுண்டையும் தோற்கடிக்கும் வல்லமை கொண்டது என ஐன்ஸ்டைன் கூறிய போதும் மனிதன் ஆக்கம் தரும் அன்பை பயன்படுத்தாது அழிவை தரும் அணுகுண்டைத்தான் பயன்படுத்துகிறான். தீமை நன்மைத்தனத்தின் ஊற்றான கடவுளுக்கு தொல்லையாக உள்ளது. இயேசு தனது உடலையும் உயிரையும் தந்து தீமையை வென்றுவிட்டார், பாவத்தை காலில் போட்டு மிதித்து விட்டார் என்று திருநூல் கூறினும் பாவத்தின் கோரம் தொடர்கிறது. மனித வரலாறு கொலையிலும் கொள்ளையிலும் எய்த்தலிலும் ஏமாற்றுவதிலும் வெற்றி பயணம் நடத்துவதை காண முடிகிறது. உலகின் பெரிய அரசர்கள் எல்லாம் இரத்த கரை கொண்ட கரங்களை உடையவர்கள். ஆட்சி பீடத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பாவத்தின் அடிமைகளாக, ஆதிக்கவாசிகளாக, அடிமைத்தனத்தை மறைமுகமாக தொடர்பவர்களாக உள்ளனர் என்பது நெஞ்சை பற்ற வைக்கிறது, பதற வைக்கிறது. மனிதனுக்கு ஒப்புரவு ஏற்படுத்தியவர் இயேசு. மனிதன் இத்தகைய கொடிய செயல்களால் மண்ணை இரத்த கரையாக்கி மாற்றிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அதற்கு அன்பென்னும் மறந்துட்டு வாழ்வென்னும் பரிசு தந்து அமைதி என்னும் மகிழ்வை வழங்கி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஒப்புரவையும் ஏற்படுத்த வருபவர் தான் இயேசு. திருவிவிலியம் அண்ணன் தம்பி இருவர் இருக்க அவர்களால் ஒற்றுமையாக அமைதியாக வாழ இயலவில்லை என்பதை பதிவு செய்கிறது. இது கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் சூழலில் நடைபெறுகிறது. கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையில் ஒருவருக்கு இதயம் காயப்படுகிறது. கடவுளின் சன்னதியில் இதயம் பெரிதாகவும் ஆகலாம், குறுகியும் போகலாம், கனிவும் பெருகலாம், கயமையும் குடிக்கொள்ளலாம். இதயம் அன்பின் ஊற்றாகவும் அல்லது பொறாமையின் உறைவிடமாகவும் மாறலாம். மனம் மாற மறுக்கும் மனிதன். திருநூல் கூறுகிறது, மனிதன் தவறிழைத்த பின்பும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளாது இருமாப்போடு மன வருத்தம் பெறாது ஆண்டவரிடம் திருப்பி வர மறுத்து விடுகிறான். இதை சீராக்கி ஞானாகவும் உறக்க கூறுகிறது. அடங்கா மனத்தோடு தொல்லைகளால் அழுத்தப்படுவர். பாவிகள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்வார்கள். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை என்னும் செடி அவர்களுள் வேரூன்றி விட்டது. உளவியலார் கூட இந்த தெளிவுடன் கூற மாட்டார்கள். திருநூல் ஆசிரியர் ஆபேல் காயினின் உறவை வெளிப்படுத்தும் வகையில் உளவியல் ரீதியில் அணுகி அவனை திருத்த முயல்கிறார். ஆண்டவர் விடுக்கும் எச்சரிக்கை அவனின் செவிடர் காதில் ஊதிய சங்கிற்கு ஒப்பாகிறது. சினம் உன்னையும் நண்பனையும் கொள்ளும். நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? சினம் உன்னையும் கொள்ளும், உனக்கு அடுத்திருப்போரையும் கொள்ளும். கடவுளின் முன்னெச்சரிக்கையை கவனித்தால் அவர் மனித உயிரை எவ்வளவு மதிக்கிறார், எப்படியேனும் அதை பாதுகாக்க விரும்புகிறார் என்பது தெரியும். நீ ஏன் சிரமற்றிருக்கிறாய்? உன் முகம் ஆடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் என்றோ, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உண்மையை வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். இதைவிட தெளிவாக வெளிப்படையாக முகத்துக்கு முகமாக இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையை வேறு வார்த்தைகள் எதுவும் உண்டோ? மனிதனின் எதிரிகள். இப்போது மண் எதிரியாகிறது, மனிதன் எதிரியாகின்றனர். மனிதன் கடவுளை விட்டு சென்று விடுகிறான். மனிதனின் முதல் எதிரி அவன் நிலத்திற்கு பகைவன். இந்த நிலம் இறைவன் படைத்தது. இறைவனே மனிதனாக வந்து இந்த மண்ணில் குடியிருந்தார். தமது திருப்பாதங்களை நிலத்தில் பதித்து அதை புனிதமாக்கினார். இது நமது தாய் போன்றது. நம்மை காப்பது, உணவு, உயிர் மூச்சு தருவது, நாம் உயிர் வாழ நமக்கு உதவுவது. இது கோயில் போன்றது. இதை மதித்து பாதுகாக்க வேண்டியது நமக்கு பொறுப்பு. இதை அழிப்பதும் சக மனித இரத்தத்தை சிந்துவதும் சண்டைகளை உண்டாக்கி மாபாதங்கள் செய்வதும் இந்த நிலத்திற்கு ஏற்புடையதல்ல. இதை காப்பது நமது கடமை. இது நம் ஆன்மீகமாகும். இதை மாசுபடுத்தக்கூடாது. இதன் அழகை அழிக்கக்கூடாது. இந்த உயிர்களை காப்பது நமது தலையாய கடமை. மனிதனுக்கு மனிதனே பகைவன். சக மனிதன் கடவுளின் பிள்ளை. அவன் சாயலை தாங்கியவன். கடவுளால் அன்பு செய்யப்படுவான். கடவுள் அவனை வாழ்கிறார். மனிதன் தந்தையாகிறான், தாயாகிறான், சகோதரனாகிறான், சகோதரியாகிறான். இந்த உறவு நாம் தேர்ந்ததல்ல, கடவுள் நமக்கு கொடுத்தது. தந்தையும் தாயும் சகோதர சகோதரிகள் யாரையும் நாம் தேர்ந்தெடுத்ததில்லை. இது கடவுளின் கொடை. இவர்களை மதித்து உறவோடு வாழும்போது மண் மகிழ்கிறது, அகிலம் அகமகிழ்கிறது. மனிதன் மனிதனை சகோதரனாக சகோதரியாக மதித்து நடக்க வேண்டும். அதுதான் ஆயிரம் ஆமன்றம் கூறும் அறிவுரை. ஒருவர் மற்றவருடன் இணைந்து நடப்பதும், எவரையும் தள்ளாமலும் விதித்து விடாமலும், கோபம் மற்றும் வெளிவேடத்தால் எவரையும் பின்னால் அமுக்கி விடாமலும் ஒதுக்கி விடாமலும் இருப்பதால் நாம் அனைவரும் அன்பிலும் பொறுமையிலும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு ஒற்றை இலக்கை நோக்கி உறுதியோடு ஒரே திசையில் பயணிப்போம். மனிதன் தனக்குத்தானே பகைவன். தீமையை நினைப்பவன், அதை கருத்தரிப்பவன், மனதில் இருந்து பழிவாங்க திட்டமிடுபவன் தனக்கே பகைவனாகிறான். அவனது உள்ளமும் உடலும் அவனை அடிப்படைய வருவதும்
தன்னை கொள்பவனும் அவனே. மனிதன் கடவுளுக்கு பகை. கடவுள் மனிதனிடமிருந்து மறைந்து போகிறான். தீமை செய்பவன் கடவுளை விட்டு விலகுகிறான். புனிதம் அடைகிறது, அருள் அகழ்கிறது. அவனது முகம் கோபமாகவும் கொடூரமாகவும் மாறுகிறது. தீயவனுக்கு மனிதர் மட்டுமல்ல, கடவுளும் மறைந்து போய்விடுகிறார். அவன் மனசாட்சி மறைகிறது. தொடக்க நூல் கடவுள் மனிதனை வெளியே துரத்து விட்டார், காயின் ஆண்டவரின் முன்னணியில் விலகிச் சென்று விட்டான் என்று கூறுவதை கவனிப்போம். இறைவன் விடுக்கும் அழைப்பு. இவர்களை சரிப்படுத்த மனமாற்றம் இன்றியமையாதது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு அழைப்பு விடுகிறார். அடுத்து மனமாற்றம் உறவை உறுதிப்படுத்த வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருப்பது இறைவாக்கினர் மீகா கூறுகிறார். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடி, இரக்கம் கொள், கடவுள் ஆட்சியோடு நடந்து கொள். அடுத்து வேண்டியது ஒப்புரவு. காணிக்கைகளை விட முதலில் உங்கள் பகைவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆழ்ந்த நல்லுறையை இயேசு அளிக்கிறார். இவரேதான் தவக்காலத்தில் கடவுளோடு உறவாட நேரம் செலவிடு இருக்கிறார். உண்மை உரையாடல் ஆழ்ந்த உறவால் கணிக்கப்படுகிறது. இது இதயமும் பகிரும் இன்ப நேரம். இறை வேண்டுதல் வார்த்தைகள் அல்ல, வழி அல்ல, அது பரவசமூட்டும் உறவு. நம் சகோதரோடு நாம் கொள்ளும் உண்மை உறவு. நாம் காட்டும் அன்பே. நமது உடைமைகளை பகிர்தலே உண்மை. தர்மம் உண்ணாமல் இருப்பதும் உடலை உணர்ந்து தவமிருத்தலும் நோன்பு ஆகாது. உண்மை நோன்பு அடிமைகளை ஓரங்கட்டப்பட்டவரை விடுவிப்பதும் மன அழுத்தம் காயங்கள் உடையோரை ஆற்றுப்படுத்துவதுமாகும். இந்த தவக்காலம் பாவத்திலிருந்து, பகைமையிலிருந்து, தீய செயல்களிலிருந்து விடுதலை தந்து சகோதரனை நண்பனாக ஏற்று யூபிலி ஆண்டையும் ஆயர் மன்றம் தரும் அன்பையும் வாழ்வதாக. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் ஆசீர்வதிக்கும் மேதக ஆயர் ஸ்டீஃபன், தூத்துக்குடி மலை மாவட்ட ஆயர். குறிப்பு: 16/3/2025 தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு அன்று நடைபெறும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இத்தவக்கால சுற்றுமுடலை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புரிஞ்சிருக்கும் நினைக்கிற கடிதம், அதனால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நாம் தவக்காலத்திலே ஒப்புரவு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நமக்கு இருக்கிற பகைமைகள், அது நிலம் பகையாக இருக்கலாம், பிற மனிதர்கள் நாமே நமக்கு பகையாக இருக்கலாம், கடவுள் பகைமையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஒப்புரவோடு இறைவன் விடுகிற அழைப்பை ஏற்று மனமாற்றம் வர இன்றைய வாசகம் சொன்னது போல உருமாற்றம், நமக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றத்தை இந்த தவக்காலம் தர ஆயரவர்களுடைய அழைப்பை ஏற்று தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிவிக்கிறோம். இறைமக்களுக்கு தாய்மான விண்ணகத்தை சென்றடையும் நல்வழிகளை கற்பிக்க திரு
ஆபிரகாமை போல இறை நம்பிக்கையும் உண்மையும் அளித்தருள வேண்டும் என்று இதுவாதம் தன்னலமும் குறைபாடும் மனநிலை உள்ளவர்களாக வாழ்ந்தமைக்காக மனமார்ந்தும் எம்மை மன்னித்து அன்பு பிள்ளைகளாக ஏற்றிட வேண்டும் என்ற இதுவாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சமூகம் கண்களை மூடி கரங்களை வைத்து நம்பிக்கையோடு அந்த இடத்தில் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் கிறிஸ்துவடியாக நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கும் பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு என்றதாக பணி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பலிபொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம் மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே அகதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து
புனிதமனையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறை வாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத மதுவாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளுக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறலாமாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவுகளை அழகிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர்களை செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்திற்கு இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் மலருக்காகவும் சென்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விலும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன்னற்று உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை ஆழ்மையுடன் நன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவைகளை கொடுத்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற விழிட்டோ என்னும் குழந்தையையும் எம்பி தயாளர் என்னும் பிள்ளையையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். மேலும் தங்களது குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பாஸ்கர் குடும்பத்தார், தேவியரங்க புஷ்பராணி குடும்பத்தார், உடனனுக்காக ஜெபிக்கிற ஜோசப் குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் அனைவரையும் ஒரு திரு அவையை நான்கு நிறைவு பெறச் செய்தார்கள். தந்தையை நிறுவனங்கள் அழைத்துக் கொண்டவும் அடியார்கள் ஸ்வக்கியின் ஆசீர்வாதம், சந்தோஷம், மரிய செல்வம், மரிய பொன்னையா, சுசையம்மா, சகாய ஸ்டீஃபன், மரியதாசன், மேரி கமலம், மரிய ரோசம்மா, வேதகன் என்னும் அடியார்களையும் யாரும் கிடையாத ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமண மொழிகளை ஏற்றலும்.
எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய பாதுகாவலரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகம் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரவைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு அளித்தேன். எங்கள் பாவங்களை காணாமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுகையும் அளித்திருக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சந்தை உலகின் பாவங்களை போக்குகிறார். நம்மை தேடி வந்து நம்மோடு தந்துகிறார். லட்சமனையிலிருந்து பழக்கப்பட்டு நாம் பேருந்தோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர்.
மாட்சிக்குரிய நிகழ்வுகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.